வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமக்கவில்லை, நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆகிடுச்சு. காது மூக்கு வாயோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப. கத்தி எடுக்க வந்தவனோ களவாட பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவனோ அப்படின்னு நீ நினச்சிருப்பியா அம்மா அப்படின்னு வைரமுத்து அவர்கள் தன் தாய்கிட்ட ஒரு கவிதை எழுதியிருப்பார், தாய்க்காக எழுதியிருப்பார். ஆனால் இன்னைக்கு தாய்நாடே பெருமைப்படுற அளவுக்கு இந்தியாவிலேயே உயர்ந்த விருதான உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருது அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஞானபீட விருது இலக்கியத்துக்காக கொடுக்கறது. இலக்கியம்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இலக்கணம் ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரியும். ஆனால் இலக்கியம் வாழ்க்கையில் நம்மளோட இலக்கை அடையிறதுக்காக நிறைய இலக்கியங்கள் வரும். அது கவிதையா கதையா நிறைய நிறைய வெர்ஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடியது. தமிழருக்கு இது ஒரு 24 வருடம் கழித்து கிடைச்சிருக்கு. 1975 எழுத்தாளர் அகிலனுக்கும் 2002 ஜெயகாந்தன் அவர்களுக்கும் கிடைச்சது தான் இந்த விருது. 24 வருஷம் கழித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழுக்காக போராடுற ஒருத்தருக்காக, தமிழ் கவிதை எழுதுகிற ஒருத்தருக்காக, ஒரு தமிழனுக்கு, அதுவும் நம்ம வைரமுத்து ஐயாவிற்கு இந்த உயரிய ஞானபீட விருது கிடைச்சதுக்காக தமிழ் ஆசிரியராகவும் நானும் சில கவிதைகளை இருக்குவதாலும் தமிழ் எனக்கு பிடித்தம், தமிழின் தாய்மொழி என்பதாலும் நான் அவருக்கு தலை வணங்குகிறேன்.